Hello students, in this module we are going to discuss in detail about the concentration of urine. Okay, எப்படி urine concentrate ஆகி ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஓகேவா, நார்மலாக எவ்ரிடே அவர் பாடி ஃப்ரம் அவர் பாடி GFR வந்து 180 லிட்டர் ஃபார்ம் ஆகுது. ஓகேவா, பட் these much of water is not excreted from our body through urine. Okay, so only 1% of this will be excreted in the urine, that is 1 to 1.5 liter only we are excreting. Okay, so here the concentration play a very important role. If there is no concentration, there is more loss of water. Okay, so concentration of urine, that is very essential for these things. Okay, so normally the osmolarity of the glomerular filtrate is 300 milliosm per liter. நார்மலா அந்த கிளாமரலர் ஃபில்ட்ரேட் கிளாமரலஸ் ரீஜியனில் ஃபார்ம் ஆகிறப்போ அந்த பவுமன் கேப்சூல் இருக்குது இல்லையா, ஸோ அதில் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 300 milliosm per liter தான் இருக்கும். ஓகேவா, கிளாமரலர் ஃபில்ட்ரேட்டு பவுமன் கேப்சூல் இருக்கிறப்போ அதோட ஆஸ்மோலாரிட்டி 300 milliosm per liter தான் இருக்கும். ஓகேவா, அதே மாதிரி நார்மல் யூரினில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்கும் அப்படின்னா இதோட 4 மடங்கு அதிகமாக இருக்கும், அதாவது 3200 milliosm per liter இருக்கும். ஓகேவா, இந்த நார்மல் யூரின். ஓகே, ஸோ இந்த ஆஸ்மோலாரிட்டி ஆஃப் த யூரின் இருக்குது இல்லையா, அது வந்து ரெண்டை டிபெண்ட் பண்ணியிருக்கு. ஒன்று வாட்டர் கண்டென்ட் ஆஃப் த பாடி, அனதர் ஒன்று ஆன்டி டயூரிட்டிக் ஹார்மோன். தீஸ் டூ டிபெண்ட் அப்பான் திஸ் திங் ஒன்லி. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இஸ் ஃபார்மேஷன் ஆஃப் டைலூட் யூரின். சரி, டைலூட் யூரின் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு ஃபஸ்ட் தெரிஞ்சுக்கலாம். வென் வாட்டர் கண்டென்ட் இன் த பாடி இன்க்ரீசஸ், automatically kidney excrete dilute urine because of inhibition of ADH hormone. ADH secretion inhibit ஆச்சு அப்படின்னா ஸோ கிட்னி வந்து நிறைய டைலூட் யூரின் எக்ஸ்கிரீட் பண்ணும். ஸோ வாட்டர் ரீஅப்சார்ப்ஷன் வந்து நடக்காது ரீனல் டியூபிள்ஸில். ஸோ அதனால லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் வந்து எக்ஸ்கிரீட் ஆகி நார்மல் வாட்டர் பேலன்ஸ் வந்துடுது. இது வந்து டைலூட் யூரின். அதே கான்சன்ட்ரேட்டட் யூரின் அப்படின்னா இது ரொம்ப சிம்பிள் ப்ராசஸ்லாம் கிடையாது. இதில் 2 ப்ராசஸ் இருக்குது. ஒன்று வந்து டெவலப்மெண்ட் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஆஃப் மெடுலரி கிரேடியன்ட் பை கவுண்டர் கரண்ட் எக்ஸ்சேஞ்சர் ஆர் கவுண்டர் கரண்ட் சிஸ்டம். அனதர் ஒன்லி செக்ரீஷன் ஆஃப் ஆன்டி டயூரிட்டிக் ஹார்மோன். இந்த 2 ப்ராசஸில் தான் கான்சன்ட்ரேட்டட் யூரின் ஃபார்ம் ஆகுது. ஃபஸ்ட்டு நம்ம மெடுலரி கிரேடியன்ட் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு we are going to see about மெடுலரி கிரேடியன்ட். அதில் மெடுலரி ஹைப்பர் ஆஸ்மோலாரிட்டி பார்க்கலாம். ஹைப்பர் ஆஸ்மோலாரிட்டி அதிகமாகிறது. ஸோ கார்டிக்கல் interstitial fluid is isotonic to plasma with osmolarity of 300 milliosm per liter. ஓகேவா, ஸோ நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா மெடுலரி ரீஜியனில் இருக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா கார்டிக்கல் இண்டஸ்ட்ரீசியல் ஃப்ளூயிடில் இருக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா ஐசோடோனிக் டு த பிளாஸ்மா. ஓகே, வாட் இஸ் கார்டிக்கல் இண்டஸ்ட்ரீசியம்? நார்மலாக கிட்னியில் 2 பார்ட் இருக்குல்லையே, அவுட்டர் கார்டெக்ஸ், இன்னர் மெடுலா. ஓகேவா, இதெல்லாம் இந்த கார்டிக்கல் இண்டஸ்ட்ரீசியல் ஃப்ளூயிட் இருக்குதுல்ல, செல்லுக்கு இடையில இருக்கக்கூடிய ஃப்ளூயிட் தான் இண்டஸ்ட்ரீசியல் ஃப்ளூயிட். ஓகேவா, அதாவது நெஃப்ரானுக்கு இடையில இருக்கக்கூடிய ஃப்ளூயிட் தான் நம்ம இண்டஸ்ட்ரீசியல் ஃப்ளூயிட்னு சொல்லுவோம். ஸோ கார்டிக்கல் ரீஜியனில் இருக்கக்கூடிய அந்த இண்டஸ்ட்ரீசியல் ஃப்ளூயிட் வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்மாவுக்கு ஐசோடோனிக்காக இருக்கும். ஆல்ரெடி நம்ம டோனிசிட்டி படிச்சிருக்கோம், ஐசோடோனிக், ஹைப்போடோனிக்லாம். ஓகேவா, இதெல்லாம் ஐசோடோனிக்காக இருக்கும். ஓகேவா, ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்மோலாரிட்டி 300 milliosm per liter இருக்கும். ஓகேவா, அதே மெடுலரி ரீஜியனில் இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரீசியல் ஃப்ளூயிடோட இது நியர் த கார்டெக்ஸ், அதாவது மெடுலாவுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கார்டெக்ஸ் இருக்குதுல, மெடுலரி ரீஜியன், இன்னர் மெடுலாவுக்கு பக்கத்தில். ஓகேவா, மெடுலாவுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த கார்டிக்கல் ரீஜியனில் ஆஸ்மோலாரிட்டி எவ்வளோ இருக்குன்னா 300 milliosm per liter தான் இருக்கும். ஆனால் while processing from outer part towards the inner part of medulla, ஆனால் மெடுலரி ரீஜியனில் அவுட்டர் பார்ட்ல இருந்து இன்னராக போக ஆஸ்மோலாரிட்டி அதிகமாகும். ஓகேவா, புரிஞ்சுதா? ஸோ எஸ்பெஷலி அது உள்ள ரீனல் சைனஸ்லாம் போகிறப்போ அங்கே ஆஸ்மோலாரிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கும். ஓகேவா, அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆஸ்மோலாரிட்டி எவ்வளோ இருக்குன்னா 1200 milliosm per liter இருக்கிறதா சொல்கிறாங்க. ஓகேவா, ஸோ இந்த மாதிரி கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகுது இல்லையா ஆஸ்மோலாரிட்டி, ஸோ தட் வி கால்ட் ஆஸ் மெடுலரி கிரேடியன்ட். அந்த கிராஜுவலாக அந்த ஆஸ்மோலாரிட்டி அதிகமாகும். அவுட்டர் பார்ட்டில் கார்டெக்ஸில் கம்மியாக இருக்கும் ஆஸ்மோலாரிட்டி, அதே மாதிரி நியர் டு த கார்டெக்ஸ் ஆல்சோ ஈக்குவல் டு தட் தான் இருக்கும். பட் ஃப்ரம் the outer medulla to the inner medulla, the osmolarity increases. Okay, so this we call it as medullary gradient. Okay, இந்த மெடுலரி கிரேடியன்ட் தான் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் யூரின்ல ஒரு இம்பார்ட்டண்ட்டான ரோல் ப்ளே பண்ணுது. சரி, மெடுலரி கிரேடியன்ட் எப்படி டெவலப் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ கிட்னியில் ஒரு யூனிக் மெக்கானிசம் இருக்குது, அதோட பேர் தான் நம்ம கவுண்டர் கரண்ட் மெக்கானிசம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, தெர் இஸ் அ யூனிக் மெக்கானிசம் இஸ் தேர், ஸோ தட் வி கால்ட் அஸ் கவுண்டர் கரண்ட் மெக்கானிசம். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மெடுலரி கிரேடியன்ட் டெவலப் ஆகிறக்கும் மெயின்டைன் பண்ணுறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஓகேவா, ஸோ ஃபஸ்ட்டு கவுண்டர் கரண்ட் மெக்கானிசத்தை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு கவுண்டர் கரண்ட் ஃப்ளோ. ஓகேவா, ஸோ கவுண்டர் கரண்ட் ஃப்ளோ அப்படின்னா என்னென்னா தி சிஸ்டம் ஆஃப் யூ-ஷேப்டு டியூபிள்ஸ். ஓகே, யூ-ஷேப்டு டியூபிள்ஸ் in which the flow of fluid is in opposite direction in 2 limbs of U-shaped tubules. ஓகேவா, இப்போ U-shaped tubulesனா இங்கே ஹென்லி லூப்பை சொல்கிறாங்க, லூப் ஆஃப் ஹென்லியை சொல்கிறாங்க.
ஸோ லூப் ஆஃப் ஹென்லி இப்படி இருக்கும் ஓகேவா. ஸோ இதில் என்ன ஆகும், ஃப்ளோ ஆஃப் ஃப்ளூயிட் இஸ் இன் ஆப்போசிட் டைரக்ஷன். இப்போ டிசெண்டிங் லிம்பில் இப்படி ஃப்ளூயிட் வரும், அசெண்டிங் லிம்பில் ஆப்போசிட் டைரக்ஷன் இப்படி மூவ் ஆகும் ஓகேவா, இப்படி மூவ் ஆகி போகும் ஓகேவா. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2 டிவிஷன் ஆக்சுவலாக இது ஒரு இது இருக்கும், இதே மாதிரி வாசரக்டாவும் இருக்கும் ஓகேவா. வாசரக்டாங்கிறது அந்த கேபிலரிஸ் ஓகேவா, கேபிலரிஸும் அதே மாதிரி யூசேப்டு டியூபிள் மாதிரியே தான் இருக்கும், இதே மாதிரியே தான் இருக்கும் வாசரக்டாவும் ஓகேவா. ஸோ அதுலேயும் இதே மாதிரி தான் இருக்கும் ஓகேவா. ஸோ இந்த மாதிரியான ஷேப்பில் இருக்கக்கூடியது தான் மெயினான ரீசன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதில் 2 டிவிஷன் இருக்குது, ஒன்று வந்து பை லூப் ஆஃப் ஹென்லி, அனதர் ஒன் இஸ் பை வாசரக்டா. கவுண்டர் கரண்ட் மல்டிப்ளையர், லூப் ஆஃப் ஹென்லியில் நடக்கக்கூடியது மல்டிப்ளையர், அதே வந்து வாசரக்டாவில் நடக்கக்கூடியது எக்ஸ்சேஞ்சர். நோட் இட் டவுன், வெரி இம்பார்ட்டன்ட் ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு கவுண்டர் கரண்ட் மல்டிப்ளையர் பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லூப் ஆஃப் ஹென்லி வந்து கவுண்டர் கரண்ட் மல்டிப்ளையராக ஆக்ட் பண்ணுது ஓகேவா. ஃபஸ்ட்டு அதுதான் ஓகேவா, லூப் ஆஃப் ஹென்லி கவுண்டர் கரண்ட் மல்டிப்ளையராக ஆக்ட் ஆகுது. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹைப்பர் ஆஸ்மோலாரிட்டிக்கு ரெஸ்பான்சிபிளாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா. ஃபஸ்ட்டு ரோல் ஆஃப் லூப் ஆஃப் ஹென்லி இன் டெவலப்மெண்ட் ஆஃப் மெடுலரி கிரேடியன்ட், அதை பற்றி பார்க்கலாம். ஸோ இது வந்து கவுண்டர் கரண்ட் மல்டிப்ளையர் ப்ளே பண்ணுறதுல ஒரு முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுது. ஏன்னா லூப் ஆஃப் ஹென்லி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லாங்காக இருக்கும், டீப்பர் பார்ட் ஆஃப் த மெடுலா வரைக்கும் போயிட்டுருக்கும் ஓகேவா, லூப் ஆஃப் ஹென்லி ஓகேவா. ஸோ இங்கே ஏன் ஹைப்பர் ஆஸ்மோலாரிட்டி நடக்குது, அதுக்கு மெயின் ரீசன் என்ன அப்படின்னா ஆக்டிவ் ரீஅப்சார்ப்ஷன் ஆஃப் சோடியம் குளோரைடு. சோடியம் குளோரைடு வந்து ஆக்டிவாக ரீஅப்சர்வ் ஆகுது, அண்ட் ஆல்சோ அதர் சொல்யூட்டும் ரீஅப்சர்வ் ஆகுது. அசெண்டிங் லிம்பில் இருந்து மெடுலரி இன்டர்ஸ்டீசியத்துக்கு அந்த இது எக்ஸ்சேஞ்ச் ரீஅப்சர்வ் ஆகுது. அதனால தான் ஹைப்பர் ஆஸ்மோலாரிட்டி மெயின்டைன் ஆகிறதா சொல்கிறாங்க சரியா. இப்போ லூப் ஆஃப் ஹென்லி இருக்குன்னு வச்சுக்கோ, இது லூப் ஆஃப் ஹென்லி. ஸோ இங்கே மெயின் ரீசன் என்ன, ஆக்டிவ் ரீஅப்சார்ப்ஷன் ஆஃப் சோடியம் குளோரைடு அண்ட் அதர் சொல்யூட் ஃப்ரம் அசெண்டிங் லிம்ப் இன் டு தி மெடுலரி இன்டர்ஸ்டீசியம். ஸோ அசெண்டிங் லிம்பில் இருந்து மெடுலரி இன்டர்ஸ்டீசியம்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய ஃப்ளூயிட், இன்டர்ஸ்டீசியல் ஃப்ளூயிட் அதுக்குள்ளே மூவ் ஆகி போகுது ஓகேவா. ஸோ இதனால தான் ஹைப்பர் ஆஸ்மோலாரிட்டி வந்து டெவலப் ஆகிறதா சொல்கிறாங்க ஓகேவா. ஸோ மெயின் ரீசன் ஃபார் ஹைப்பர் ஆஸ்மோலாரிட்டி என்னன்னா ஆக்டிவ் ரீஅப்சார்ப்ஷன் ஆஃப் சோடியம் குளோரைட் அண்ட் அதர் சொல்யூட்டர் ஃப்ரம் அசெண்டிங் லிம்ப் இன்டு தி மெடுலரி இன்டர்ஸ்டீசியம். அசெண்டிங் லிம்பில் இருந்து மெடுலரி இன்டர்ஸ்டீசியத்துக்கு போகுது. ஸோ இப்போ என்ன ஆகும், இந்த சொல்யூட் வந்து மெடுலரி இன்டர்ஸ்டீசியத்தில் வந்து நிறைய அக்குமுலேட் ஆயிரும், அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஆஸ்மோலாரிட்டி அதிகமாகும் ஓகேவா. ஸோ நவ் டியூ டு கான்சன்ட்ரேஷன் கிரேடியன்ட் சோடியம் அண்ட் குளோரைட் டிஃப்யூசஸ் ஃப்ரம் மெடுலரி இன்டர்ஸ்டீசியம் இன்டு டிசெண்டிங் லிம்ப் ஆஃப் லூப் ஆஃப் ஹென்லி. ஆனால் இப்போ வந்து வெளியே எல்லாமே சோடியமத்தோட கான்சன்ட்ரேஷன் எல்லாமே அதிகமாயிரும், சோடியம் குளோரைடு மற்ற சொல்யூட்டோட கான்சன்ட்ரேஷன்லாம் அதிகமாயிரும். இப்போ இங்கே அதிகமாயிருச்சு, ஸோ ஆட்டோமேட்டிக்காக இங்கேருந்து டிஃப்யூஸ் ஆகி திரும்ப டிசெண்டிங் லிம்புக்கு உள்ளே போகும் ஓகேவா. ஸோ நவ் டியூ டு கான்சன்ட்ரேஷன் கிரேடியன்ட் சோடியம் அண்ட் குளோரைட் அயான் டிஃப்யூஸ் ஃப்ரம் மெடுலரி இன்டர்ஸ்டீசியம், அதாவது இன்டர்ஸ்டீசியம் ஃப்ளூயிலிருந்து டிசெண்டிங் லிம்ப் ஆஃப் லூப் ஆஃப் ஹென்லிக்கு போகும் ஓகேவா. ஸோ எகெயின் வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப அசெண்டிங் லிம்புக்கு திரும்ப மறுபடியும் போகும், ஹேர்பின் பெண்ட் வழியாக திரும்ப சோடியம் அண்ட் குளோரைட் அயன் போகும் ஓகேவா. ஸோ தஸ் சோடியம் அண்ட் குளோரைட் அயன் ரிப்பீட்டடாக ரீசர்க்குலேட் ஆகிட்டே இருக்கும் டிசெண்டிங் லிம்புக்கும் அசெண்டிங் லிம்புக்கும் ஓகேவா. எது வழியாக த்ரூ மெடுலரி இன்டர்ஸ்டீசியல் ஃப்ளூயிட், அந்த செல் நெஃப்ரானுக்கு இடையில இருக்கக்கூடிய அந்த ஃப்ளூயிடு வழியாக இப்படி எக்ஸ்சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் ஓகேவா. ஸோ இப்படி எக்ஸ்சேஞ்ச் ஆகிட்டு இருக்கிறப்போ என்ன ஆகுனா, ஸோ இருந்தாலும் ஒரு ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் சோடியம் வந்து ரீஅப்சர்வ் ஆகி போகிறதா சொல்கிறாங்க ஓகேவா. ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் சோடியம் வந்து யூரினரி வழியாக எக்ஸ்கிரீட் ஆகி போகுது. ஸோ இதை தவிர அடிக்கடி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சோடியம் அண்ட் குளோரைடன் கண்டிப்பாக நிறைய வந்துகிட்டே இருக்கும் ஓகேவா. டிசெண்டிங் லிம்புக்கு கண்டினியூஸாக வந்துகிட்டே தான் இருக்கும், ஏன்னா கான்ஸ்டன்ட்டாக அங்கே ஃபில்டர் ஆகிட்டே இருக்குது, கண்டினியூஸாக அங்கே சோடியம் அண்ட் குளோரைடன் வந்துகிட்டே இருக்கும் ஓகேவா. ஸோ அப்போ வந்து சோடியம் குளோரைடு வந்து ரீஅப்சர்வ் ஆகிறதும் அதிகமாக இருக்கும் ஓகேவா. அந்த புதுசாக அது இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ அப்போ கண்டிப்பாக ஆஸ்மோலாரிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ரைஸ் ஆகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க, மல்டிப்ளை ஆகிட்டே இருக்கும், அதை தான் சொல்கிறாங்க. அதை தான் நம்ம கவுண்டர் கரண்ட் மல்டிப்ளையர் அப்படின்னு சொல்கிறாங்க, புரிஞ்சுதா. ஸோ இதை தவிர ரீஅப்சர்ப்ஷன் ஆஃப் சோடியம் ஃப்ரம் கலெக்டிங் டக்டும் இன்க்ரீஸ் பண்ணும், அதே மாதிரி ரீசர்க்குலேஷன் ஆஃப் யூரின், திரும்ப யூரியாவும் இதே மாதிரி ரீசர்க்குலேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதுவும் ஒரு ஆஸ்மோலாரிட்டிக்கு ஹெல்ப் பண்ணுது, மெயின்டைன் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க ஓகேவா. ஸோ ஃபஸ்ட்டு ரீஅப்சர்ப்ஷன் ஆஃப் சோடியம் ஃப்ரம் கலெக்டிங் டக்ட் ஓகேவா, அதாவது சோடியம் வந்து கலெக்டிங் டக்ட்ல இருந்து ரீஅப்சர்வ் ஆகும். ஸோ அப்போ மெடுலரி இன்டர்ஸ்டீசியத்தில் சோடியத்தோட கான்சன்ட்ரேஷன் அதிகமாகும். ஸோ இது இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்மோலாரிட்டி அதிகப்படுத்தும். அடுத்து ரீசர்க்குலேஷன் ஆஃப் யூரியா பற்றி என்ன சொல்கிறாங்கன்னா 50% ஆஃப் த யூரியா வந்து ரீஅப்சர்வ் ஆகிறது ப்ராக்சிமல் கன்வல்யூட்டர் டியூபில் தான் ரீஅப்சர்வ் ஆகும் ஓகே. 50% யூரியா வந்து எங்கே ரீஅப்சர்வ் ஆகும், ப்ராக்சிமல் கன்வல்யூட்டர் டியூபில் ரீஅப்சர்வ் ஆகும் ஓகேவா. ஸோ ஆல்மோஸ்ட் an equal amount of urea is secreted in loop of Henle. ஸோ அதே loop of Henle ரீஜியனில் இதே சேம் 50% கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப செக்ரேட் ஆகி உள்ளே போகும் ஓகேவா. ஸோ ஃப்ளூயிட் வந்து பார்த்தீங்கன்னா டிசில் கன்வல்யூட்டர் டியூபில் நிறைய யூரியா ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்,
கலெக்டிங் டக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக யூரியாவுக்கு இம்பெர்மிபிளாக இருக்கும். ஆனால் வாட்டர் ரீஅப்சார்ப்ஷன் நடக்குங்காட்டி டிஸ்டல் கன்வெர்டர் டியூப்லையோ கலெக்டிங் டியூப்லையோ பிகாஸ் ஆஃப் த பிரசன்ஸ் ஆஃப் ஆன்டி டயயூரிட்டிக் ஹார்மோன். ஸோ யூரியாவோட கான்சன்ட்ரேஷன் வந்து கலெக்டிங் டக்டில் அதிகமாயிரும். ஸோ இப்போ வந்து கான்சன்ட்ரேஷன் கிரேடியன்ட் நடக்கும். இப்போ யூரியா வந்து மெடுலரி பார்ட் ஆஃப் கலெக்டிங் டக்டில் இருந்து மெடுலரி இன்டர்ஸ்டீசியத்துக்கு போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கண்டினியூஸாக டிஃப்யூஷன் நடக்குங்காட்டி இந்த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் யூரியா வந்து இன்னர் மெடுலர் ரீஜியனில் அதிகமாயிரும். ஸோ ஹைப்பர் ஆஸ்மாலரிட்டி நடக்கும். ஓகேவா? இது தவிர எகெயின் இங்கே கான்சன்ட்ரேஷன் கிரேடியன் இப்போ யூரியா வந்து அசெண்டிங் திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்ஸ்டீசியல் ஃப்ளூயிட் அதிகமாயிரும். திரும்ப யூரியா வந்து அசெண்டிங் லிமிட்டில் போகும். இதே மாதிரி நடந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரியான இதை நம்ம ரீசர்க்குலேஷன் ஆஃப் யூரியா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா? ஸோ சிம்பிள் கான்செப்ட் என்ன அப்படின்னா கார்டெக்ஸ் ரீஜியனில் ஆஸ்மாலரிட்டி கம்மியாக இருக்கும். போக போக ஆஸ்மாலரிட்டி டீப்பராக போக போக ஆஸ்மாலரிட்டி அதிகமாகும். ஓகேவா? இது ஒரு ரீசன். ஏன் அதிகமாகுது? மெயினாக சோடியம் அண்ட் குளோரைடு, அதாவது ஃபஸ்ட்டு கவுண்டர் கரண்ட் எக்ஸ்சேஞ்சரை பற்றி பார்க்குறோம். சரி, கவுண்டர் கரண்ட் மல்டிப்ளையரை பற்றி பார்க்குறோம். அது எங்கே நடக்குதுன்னா லூப் ஆஃப் என்லியில் நடக்குது. இது ஒரு யூசேப்டு டியூபு. ஸோ இங்கே என்ன ஆகும்? சோடியம் அண்ட் குளோரைடு வந்து பார்த்தீங்கன்னா அசெண்டிங் லிம்பில் வந்து அசெண்டிங் லிம் நோட் இட் டவுன். அசெண்டிங் லிம்பில் ரீஅப்சர்வ் ஆகி இன்டர்ஸ்டீசியத்துக்கு போகும். மெடுலரி இன்டர்ஸ்டீசியத்துக்கு போகும். ஸோ அங்கேருந்து திரும்ப அங்கே அதிகமாகிட்டே போகும். இதனால் திரும்ப கான்சன்ட்ரேஷன் அதிகமானங்காட்டி திரும்ப டிசெண்டிங் லிம்புக்குள்ளேயே திரும்ப போகும் இந்த சோடியம் அண்ட் குளோரைட். ஸோ இந்த மாதிரி கண்டினியூஸாக போய்கிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி போனாலும் ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் யூரியா, அதாவது சோடியம் வந்து எக்ஸ்க்ரீட் ஆகி வெளியும் போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் மெயின் ரீசன் ஃபார் தி ஹைப்பர் ஆஸ்மோலாரிட்டி. ஓகே, அடுத்தது கவுண்டர் கரண்ட் எக்ஸ்சேஞ்சர் பார்க்கலாம். ஸோ இது வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா வாசரக்டா தான் வந்து பார்த்தீங்கன்னா கவுண்டர் எக்ஸ்சேஞ்சராக ஆக்ட் பண்ணுது. இது ஒரு யூசேரிவ் டியூபு. இது வந்து ஆனால் பிளட் கேபிலரி. ஓகேவா? இது வந்து பார்த்தீங்கன்னா யூடியூபில் எப்படி இருக்குதோ, அதாவது நெஃப்ரான் எப்படி இருக்கோ அதே மாதிரியே அந்த நெஃப்ரான் சுற்றியே இது இருக்கும். ஓகேவா? ஸோ இது ஒரு யூசேபிள் டியூபு. இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா இது எதுக்கு தேவை அப்படின்னா இதுதான் மெடுலரி கிரேடியண்ட்டை மெயின்டைன் பண்ணுறதுக்கும் ஹெல்ப் பண்ணுது. ஓகேவா? புரிஞ்சுதா? மெடுலரி கிரேடியண்ட்டை மெயின்டைன் பண்ணணும். கண்டிப்பாக மெயின்டைன் பண்ணலைன்னா போயிடும். ஸோ அதை மெயின்டைன் பண்ணுறது யாருன்னா இதுதான். ஓகேவா? ஸோ வாசரக்டை எப்படி மெயின்டைன் பண்ணுது அப்படின்னு நம்ம பார்க்கலாம் மெடுலரி கிரேடியண்ட்டை. ஸோ இது வந்து கவுண்டர் கரண்ட் எக்ஸ்சேஞ்சராக ஆக்ட் பண்ணுது. ஏன்னா இது யூசேபிள் மாதிரியே தான் இருக்கும். ஓகேவா? இட் இஸ் ஆல்சோ யூசேபிள் டியூபிள் வித் அசெண்டிங் லிம், ஹேர்பின் பெண்ட், அசெண்டிங் லிம். அதே மாதிரி டிசெண்டிங் லிம் இருக்கும், ஹேர்பின் பெண்ட் இருக்கும், அசெண்டிங் லிம் இருக்கும். ஸோ லூப் ஆஃப் ஹென்லிக்கு பேரலாக அப்படியே ப்ரெசென்ட் ஆயிருக்கும். ஓகேவா? இதோட டிசெண்டிங் லிம் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குன்னா அதோட அசெண்டிங் லூப் ஆஃப் ஹென்லியோட அசெண்டிங் லிம்புக்கு நேராக வரும். ஓகேவா? இப்போ நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. இப்போ இது வந்து வாசரக்டான்னு வச்சுக்கோ. இது லூப் ஆஃப் ஹென்லின்னு வச்சுக்கோ. ஓகேவா? ஸோ இப்போ லூப் ஆஃப் ஹென்லியில் இது வந்து டிசெண்டிங் லிம்பு, இது ஹேர்பின் பெண்டு, இது அசெண்டிங் லிம்பு. ஆனால் வாசரக்டால இதுக்கு மாற்றி வரும். ஓகேவா? அதாவது இது அசெண்டிங் லிம்பு. ஓகேவா? சரி, இது வந்து டிசெண்டிங் லிம்பு. ஓகேவா? இது டிசெண்டிங் லிம்பு, இது அசெண்டிங் லிம்பு. இப்படி சேஞ்ச் ஆகி வரும். இது ஒன்று தான் டிஃபரன்ஸ். ஓகேவா? புரிஞ்சுதா? ஸோ இது ஒன்று தான் வித்தியாசம். ஓகேவா? ஸோ இட் இஸ் ஆல்சோ ஏ யூசேபிள் டியூபிள் வித் டிசெண்டிங் லிம்பு, ஹேர்பின் பெண்டு அண்ட் அசெண்டிங் லிம்பு. இது வந்து லூப் ஆஃப் ஹென்லிக்கு பேரலாக இருக்கும். இதோட டிசெண்டிங் லிம்பு வந்து அசெண்டிங் லிம்புக்கு பேரலாக இருக்கும். அதே அசெண்டிங் லிம்பு வந்து டிசெண்டிங் லிம்பு ஆஃப் லூப் ஆஃப் ஹென்லிக்கு பேரலாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாற்றி இருக்கும். அவ்வளோதான். இங்கே என்ன நடக்கும்? சோடியம் குளோரைடு ரீஅப்சர்வ் ஆகும். நார்மலாக முன்னாடி லூப் ஆஃப் ஹென்லியில் என்ன பார்த்தோம்? சோடியம் குளோரைடு வந்து ரீஅப்சர்வ் ஆகி லூப் ஆஃப் ஹென்லியில் இருந்து மெடுலரி இன்டர்ஸ்டீசியத்துக்கு போகும். அங்கேருந்து திரும்ப டிசெண்டிங் லிம்பு ஆஃப் அங்கேருந்து என்ன ஆகும் அப்படின்னா டிசெண்டிங் லிம்பு ஆஃப் வாசரக்டாவுக்கு போகும். இன்டர்ஸ்டீசியத்திலிருந்து இப்போ இங்கேருந்து முன்னாடி என்ன பார்த்துருக்கோம்? அசெண்டிங் லிம்பிலேருந்து மெடுலரி இன்டர்ஸ்டீசியத்துக்கு போகும். ஸோ அங்கேருந்து திரும்ப என்ன ஆகும் அப்படின்னா திரும்ப வாசரக்டாவுக்குள்ளே போகிறதா சொல்கிறாங்க. திரும்ப இட் வில் என்டர் இன்டு வாசா ரெக்டா. ஓகேவா? ஸோ அங்கே எந்த லிம்பு இருக்கும்? டிசெண்டிங் லிம்பு இருக்கும். ஸோ வாசரக்டாவோட டிசெண்டிங் லிம்புக்குள்ளே இப்போ வந்து சோடியம் குளோரைடு போயிடும். ஓகேவா? ஸோ சோடியம் குளோரைடு ரீஅப்சர்வ் ஃப்ரம் அசெண்டிங் லிம்பு ஆஃப் லூப் ஆஃப் ஹென்லி என்டர் த மெடுலரி இன்டர்ஸ்டீசியம் அண்ட் ஃப்ரம் ஹியர் இட் என்டர் இன்டு த டிசெண்டிங் லிம்பு ஆஃப் வாசரக்டா. ஓகேவா? சைமல்டேனியஸ்லி இப்போ இது வந்த உடனே என்ன ஆகும்னா வாட்டர் வந்து டிசெண்டிங் லிம்பு ஆஃப் வாசரக்டால இருந்து மெடுலரி இன்டர்ஸ்டீசியத்துக்கு போகும். ஏன்னா இது வந்துருச்சு. அதனால வாட்டர் இங்கே இருக்கக்கூடிய வாட்டர் எல்லாமே மெடுலரி இன்டர்ஸ்டீசியத்துக்கு போகும். ஓகேவா? மெடுலரி அந்த இன்டர்ஸ்டீசியல் ஃப்ளூயிடுக்கு போகும். ஓகேவா? ஸோ த பிளட் ஃப்ளோ வெரி ஸ்லோலி. இந்த பிளட் ரொம்ப மெதுவாக போகும். எது வழியானா வாசரக்டா வழியா. சரியா? ஸோ அதனால நிறையா சோடியம் குளோரைடு வந்து பார்த்தீங்கன்னா டிசெண்டிங் லிம்பு ஆஃப் வாசரக்டால அக்குமுலேட் ஆகிருக்கும். ஓகேவா? அண்ட் ஸ்லோலி ஃப்ளோஸ் டுவர்ட்ஸ் அசெண்டிங் லிம்ப். மெதுவாக தான் ஃப்ளோ ஆகி அசெண்டிங் லிம்புக்கு போகும். ஓகேவா? ஸோ இந்த டைமில் என்ன ஆகும்னா பிளட்டு வந்து பார்த்தீங்கன்னா அசெண்டிங் லிம்பு
வாசரக்டாவுக்கு ரீச் பண்ணுற போகிறப்போ ரொம்ப அதிகமாகிடும் சோடியம் குளோரைடோட கான்சன்ட்ரேஷன். ஸோ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், சோடியம் குளோரைடோட கான்சன்ட்ரேஷன் அதிகமாச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அங்கேருந்து மெடுலரி இன்டர்ஸ்டீசியத்துக்கு அந்த சோடியம் குளோரைடு டிஃப்யூஸ் ஆகி வரும். திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் மெடுலரி இன்டர்ஸ்டீசியல் இருக்கக்கூடியது திரும்ப வாசரக்டாவோட அசனிங் லெம்புக்கு வந்துடும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி சைக்கிள் ரிப்பீட் ஆகிட்டே நடந்துகிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ வென் பிளட் பாசஸ் த்ரூ அசனிங் லெம்ப் ஆஃப் வாசரக்டா, இப்போ வந்து அசனிங் லெம்பில் பிளட் பாஸ் போகிறப்போ சோடியம் குளோரைடு டிஃப்யூஸ் ஆகி பிளட்ல இருந்து வெளியே வந்துடும். எங்கே வந்துடும்? இன்டர்ஸ்டீசியத்துக்கு வந்துடும். ஸோ அங்கேருந்து திரும்ப அங்கே இருக்கக்கூடிய வாட்டர் எல்லாமே டிஃப்யூஸ் ஆகி திரும்ப வாசரக்டாக்குள்ளே போயிடும். ஓகேவா? தஸ் வாசரக்டா வந்து இது மூலியமாக தான் சோடியம் குளோரைடோட கான்சன்ட்ரேஷனை வந்து மெயின்டைன் பண்ணிக்கிட்டே வரும். இது மூலியம் தான் மெடுலரி கிரேடியன்ட் வந்து மெயின்டைன் ஆகுது. சரியா? ஸோ ஹைப்பர் ஆஸ்மோலாரிட்டி ஆஃப் த மெடுலரி interstitium is maintained because of this only. So the blood passing through the ascending limb of vasorecta may carry very little amount of sodium chloride from medulla. So only very little amount தான் blood வழியாக எடுத்துகிட்டு போகுது. ஓகேவா? ஸோ இதை தவிர யூரியா ரீசைக்ளிங் வந்து வாசரக்டாவில் நடக்கும். ஸோ அதுவும் இதே மாதிரியே தான் நடக்கும். என்ன ஆகும்னா மெலரி இன்டர்ஸ்டிசியத்தில் இருந்து அலாங் வித் சோடியம் குளோரைடோட சேர்த்து யூரியாவும் வந்து பார்த்தீங்கன்னா டிசனிங் லிம்பா வாசரக்டாவுக்கு போகும். ஓகேவா? ஸோ பிளட்டு வந்து பார்த்தீங்கன்னா அசனிங் லிம்பா வாசரக்டாவுக்கு திரும்ப யூரியா டிஃப்யூசஸ் அங்கே போகிறப்போ திரும்ப அந்த இன்க்ரீஸ் ஆகங்காட்டி திரும்ப டிஃப்யூஸ் ஆகி மெடுலரி இன்டர்ஸ்டிசியத்துக்கே இந்த யூரியா போயிடும். சரியா? அலாங் வித் சோடியம் குளோரைட். ஓகேவா? ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்பான்சிபிள் பண்ணுது அந்த ஹைப்பர் ஆஸ்மோலாரிட்டியை மெயின்டைன் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. சிம்பிள் கான்செப்ட், ஈஸியாக புரிஞ்சுக்கோ. இது வாசரக்டான்னு வச்சுக்கோ. திஸ் இஸ் வாசரக்டா. ஓகே? think it as the loop of Henle. Okay, this is very important. So from the loop of Henle what will happen? From here the sodium ion enter into the, this is interstitial fluid. Okay, this is interstitial fluid. So இங்கிருந்து sodium chloride இங்கே வரும், sodium chloride இங்கே வரும், திரும்ப இங்கே இருக்கக்கூடிய sodium chloride திரும்ப வாசரக்டாவுக்குள்ளே போயிடும். இது வந்து பார்த்தீங்கன்னா அசனிங் லிம்ப் ஆஃப் லூப் ஆஃப் ஹென்லி, இது டிசனிங் லூப் ஆஃப் ஹென்லி. ஓகேவா? அதே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா டிசெண்டிங் லிம்ப் ஆஃப் வாசரக்டா, இது அசெண்டிங் லிம்ப் ஆஃப் வாசரக்டா. ஓகேவா? ஸோ இப்போ சோடியம் குளோரைடு இங்கே வந்துடும். ஓகேவா? இதோட சேர்த்து யூரியாவும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே உள்ளக்க வரும். இப்படி வரப்போ இங்கே இருக்கக்கூடிய வாட்டர் எல்லாமே இங்கே போயிடும், அதாவது இன்டர்ஸ்டிசியல் ஃப்ளூயிடுக்கு போயிடும் வாட்டர். ஓகேவா? ஸோ இப்போ மெதுவாக இது மூவ் ஆகி போகும். சோடியம் குளோரைடு யூரியா இதெல்லாம் மெதுவாக பிளட்டில் நகர்ந்து போகும். இங்கே வந்த உடனே திரும்ப இங்கே வந்து சோடியம் குளோரைடு இந்த யூரியா இதோட கான்சன்ட்ரேஷன்லாம் அதிகமாகாட்டி ஸோ கான்சன்ட்ரேஷன் கிரேடியன் டிஃப்ரென்ஸ்னால ஹை கான்சன்ட்ரேஷன்லேருந்து லோ கான்சன்ட்ரேஷனுக்கு போயிடும். அதாவது இன்டர்ஸ்டிசியம் மெடுலரி இன்டர்ஸ்டிசியத்துக்கு சோடியம் குளோரைடு யூரியா எல்லாமே போயிடும். ஓகேவா? ஸோ இந்த ப்ராசஸில் நடக்கும். இது மூலியமாக தான் அந்த இது மெயின்டைன் ஆகுது. ஓகேவா? ஸோ இதைத்தான் நம்ம வந்து எக்ஸ்சேஞ்சர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், கவுண்டர் கரண்ட் எக்ஸ்சேஞ்சர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா? ஸோ வாசரக்டாவும் பிளே எ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். அடுத்தது ஆன்டி டையூரிட்டிக் ஹார்மோனோட ரோல் பார்க்கலாம். ஸோ ஃபைனல் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் யூரின் யார் பண்ணுறாங்க அப்படின்னா ஆன்டி டையூரிட்டிக் ஹார்மோன் தான் பண்ணும். ஆன்டி டையூரிட்டிக் ஹார்மோன் முன்னாடியே சொல்லியிருக்கேன், அது வந்து ரிட்டன்ஷன் ஆஃப் த வாட்டருக்கு ஹெல்ப் பண்ணும். ஓகேவா? நார்மலாக டிஸ்டல் கன்வர்டர் டியூப்லும் கலெக்டிங் டக்டும் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டருக்கு பெர்மிபிளாக இருக்காது. ஆனால் ஆன்டி டையூரிட்டிக் ஹார்மோன் ப்ரெசென்ட் ஆகிருந்துச்சு அப்படின்னா பெர்மிபிலிட்டி ஆகும், வாட்டர் அப்சார்ப்ஷன் நடக்கும். ஸோ வாட்டர் ரீஅப்சார்ப்ஷன் நடக்கிறப்போ யார் இன்டியூஸ் பண்ணுறா? அந்த ரீஅப்சார்ப்ஷனை இன்டியூஸ் பண்ணுறாங்கன்னா ஆன்டி டையூரிட்டிக் ஹார்மோன் தான். அதைத்தான் நம்ம ஃபாக்கல்டேட்டிவ் ரீஅப்சார்ப்ஷன் ஆஃப் வாட்டர் நம்ம சொல்லுவோம். ஸோ நிறைய வாட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ரீஅப்சர்வ் ஆகும். ஓகே, லார்ஜ் குவான்டிட்டி ஆஃப் வாட்டர் இஸ் ரிமூவ் ஃப்ரம் த ஃப்ளூயிட். அந்த ஃப்ளூயிலேருந்து நிறைய வாட்டர் எல்லாமே ரீஅப்சர்வ் ஆகி போயிடும். ஓகேவா? ஸோ ஆட்டோமேட்டிக்காக கான்சன்ட்ரேஷன் அதிகமாகும். அவ்வளோதான். ஸோ உள்ளே போகிறப்போ கிட்டத்தட்ட 1200 ml/L தான் ஹைப்பர் ஆஸ்மோலாரிட்டியாக இருக்கும். ஓகேவா? ஸோ யூரின் கான்சன்ட்ரேஷனோட சம்மரி பார்க்கலாம். ஒவ்வொரு பார்ட்டில் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ பவுமன் கேப்சூலில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபில்ட்ரேட் வந்து ஐசோடோனிக் டு த பிளாஸ்மாவாக இருக்கும். ஓகேவா? ஐசோடோனிக்காக இருக்கும் அந்த ஃபில்ட்ரேட்டு. ஓகேவா? ஐசோடோனிக்காக இருக்கும். ஸோ இதில் எல்லா சப்ஸ்டன்ஸ் ஏன் அப்படி இருக்குது அப்படின்னா எல்லா சப்ஸ்டன்ஸும் இருக்கும், பிளாஸ்மா ப்ரோட்டீன் தவிர எல்லாமுமே இருக்கும். அதனால ஐசோடோனிக்காக தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இங்கே ஆஸ்மோலாரிட்டி எவ்வளோனா 300 ml/L. அதே ப்ராக்சிமல் கன்வர்டர் டியூபில் ஆக்டிவ் ரீஅப்சர்ப்ஷன் ஆஃப் சோடியம் அண்ட் குளோரைட் நடக்குது. ஸோ என்ன மெக்கானிசம்? ஆப்ளிகேட்டரி ரீஅப்சர்ப்ஷன் ஆஃப் வாட்டர் மெக்கானிசத்தில். ஸோ ஆட்டோமேட்டிக்காக ஆஸ்மோலாரிட்டி ஆஃப் த ஃப்ளூயிட் வந்து பவுமன் கேப்சூல் என்னவோ அதுக்கு ஈக்குவல் அதே மாதிரியே தான் நடக்கும். ஓகேவா? ஸோ கிட்டத்தட்ட 300 ml/L தான் இருக்கும். இங்கேயும் ஐசோடோனிக் டு த பிளாஸ்மா. அடுத்து திக் டிசெண்டிங் செக்மெண்ட்டில் வாட்டர் வந்து டியூப்லேருந்து ரீஅப்சர்வ் ஆகும். எங்கே அப்படின்னா அவுட்டர் மெடுலரி இன்டர்ஸ்டிசியத்துக்கு போகும். ஸோ என்ன மெக்கானிசம்னா பை ஆஸ்மோசிஸ் ப்ராசஸில். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்மோலாரிட்டி எவ்வளோ இருக்குன்னா அது 450 to 600 ml/L இருக்கும். ஓகேவா? இங்கே ஹைப்பர்டோனிக்காக இருக்கும் பிளாஸ்மா, ஸ்லைட்லி ஹைப்பர்டோனிக், நோட் இட் டவுன், ஸ்லைட்லி ஹைப்பர்டோனிக்காக இருக்கும். அடுத்தது தின் டிசெண்டிங் செக்மெண்ட் பார்க்கலாம். இங்கே வந்து நிறைய வாட்டர் அப்சர்வ் ஆகும். ஸோ ஆஸ்மோலாரிட்டி வந்து பார்த்தீங்கன்னா
சரௌண்டிங் மெடுலரி இண்டஸ்ட்ரீஸ்க்கு ஈக்குவலாக இருக்கும். அதாவது கார்டிகல் நெஃப்ரானில் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்மோலாரிட்டி எவ்வளோ இருக்குன்னா 600 மில்லி ஓசம் பர் லிட்டர் இருக்கும். அதே ஜக்ஸ்டா மெடுலரி நெஃப்ரானில் 1200 மில்லி ஓசம் பர் லிட்டர் இருக்கும். இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்மாவுக்கு ஹைப்பர்டோனிக்காக இருக்கும். அடுத்தது தின் அசெண்டிங் செக்மெண்ட் பார்க்கலாம். இங்கே வந்து ஆஸ்மோலாரிட்டி அப்படியே டிக்ரீஸ் ஆகும் கிராஜுவலாக, ஏன்னா அசெண்ட் ஆகி மேலே போகுது. ஏன் அப்படி நடக்குதுன்னா கான்சன்ட்ரேஷன் கிரேடியன் வந்து டிஃப்யூஸ் ஆகி வெளியே போகுது. ஓகேவா? ஸோ அப்போ இந்த மாதிரி நடக்குது. ஸோ இங்கே வந்து ஆஸ்மோலாரிட்டி 400 மில்லி ஓசம் பர் லிட்டர் இருக்கும். இங்கே ஸ்லைட்லி ஹைப்பர்டோனிக்காக இருக்கும். அடுத்து திக் அசெண்டிங் செக்மெண்ட் பார்க்கலாம். இங்கே ஆக்டிவ் ரீஅப்சார்ப்ஷன் ஆஃப் சோடியம் குளோரைட் நடக்குது. ஸோ ரீஅப்சார்ப்ஷன் ஆஃப் சோடியம் கண்டிப்பாக ஆஸ்மோலாரிட்டியை டிக்ரீஸ் பண்ணும். ஸோ இங்கே ஆஸ்மோலாரிட்டி எவ்வளோ இருக்குன்னா 150 to 200 மில்லி ஓசம் பர் லிட்டர் தான் இருக்கும். இங்கேயும் ஹைப்போடோனிக் டு த பிளாஸ்மா, நோட் இட் டவுன், ஹைப்போடோனிக். ஓகேவா? அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா திக் அசெண்டிங் செக்மெண்ட்டில் ஹைப்போடோனிக் டு த பிளாஸ்மா. ஓகே, அடுத்தது டிஸ்டல் கன்வெர்டர் டியூபிள் அண்ட் கலெக்டிங் டக்ட். ஸோ இங்கே வந்து ஆன்டிடையூரிட்டிக் ஹார்மோனால என்ன ஆகுனா அந்த அப்சார்ப்ஷன் வாட்டர் ரிட்டன்ஷன் நடக்கும். சரியா? ஸோ வாட்டர் ரீஅப்சார்ப்ஷன் நடக்கிறப்போ கண்டிப்பாக வாட்டர் எல்லாமே ரீஅப்சர்வ் ஆயிரும். அப்போ கண்டிப்பாக கான்சன்ட்ரேட்டட் யூரின் தான் பாஸ் ஆகி போகும். ஓகேவா? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ வாட்டர் எல்லாம் ரீஅப்சர்வ் ஆகாட்டி வெறும் கான்சன்ட்ரேட்டட் யூரின் மட்டும் தான் ஃபார்ம் ஆகும். இங்கே ஆஸ்மோலாரிட்டி எவ்வளோ இருக்குன்னா 1200 மில்லி ஓசம் பர் லிட்டர் நடக்கும். இங்கே ஹைப்பர்டோனிக்காக இருக்கும். ஓகேவா? ஸோ அப்ளைட் ஃபிசியாலஜி பார்த்தோன்னா ஆஸ்மோட்டிக் டைரோசிஸ் அப்படின்னா நிறைய வாட்டர் வந்து வெளியே போகும், லாஸ் ஆகி வெளியே போகும். ஓகேவா? ஸோ அதைத்தான் நம்ம ஆஸ்மோட்டிக் டைரோசிஸ்ன்னு சொல்கிறோம், பிகாஸ் ஆஃப் ஆஸ்மோட்டிக் எஃபெக்ட் ஆஃப் சொல்யூட். ஸோ இதனால நிறையா வாட்டர் வந்து லாஸ் ஆகி போகும். அதைத்தான் நம்ம ஆஸ்மோட்டிக் டைரோசிஸ் சொல்லுவோம். யூஸ்வலாக டயபெட்டிஸ் மெலிட்டஸ் கண்டிஷனில் நம்ம இது பார்க்கலாம். சக்கரை வியாதியில் இந்த மாதிரியான ப்ராப்ளம் வரும். அடுத்து பாலியூரியானா இன்க்ரீஸ் யூரினரி அவுட்புட், அடிக்கடி ஃப்ரீக்வெண்ட்டாக யூரின் போய்கிட்டே இருப்பாங்க. ஓகேவா? அதைத்தான் நம்ம பாலியூரியா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது வந்து மோஸ்ட்டாக டயபெட்டிஸ் இன்சிபிட்டஸ் கேஸில் வரும். அதாவது ஆன்டி டையூரிட்டிக் ஹார்மோன் குறைபாட்டால் வரக்கூடிய ஒரு இம்பார்ட்டண்டான ப்ராப்ளம் டயபெட்டிஸ் இன்சிபிட்டஸ். ஓகே, அதே ஆஸ்மோட்டிக் டைரோசிஸ் டயபெட்டிஸ் மெலிட்டஸில் வரும். ஓகே, அடுத்து சிண்ட்ரோம் ஆஃப் இன்அப்ராப்ரியேட் ஹைப்பர் செக்ரீஷன் ஆஃப் ஆன்டி டையூரிட்டிக் ஹார்மோன். இது ஒரு பிட்யூட்ரியில் வரக்கூடிய பிட்யூட்ரி ஹார்மோனில் வரக்கூடிய ப்ராப்ளம். இங்கே என்ன ஆகுனா ஆன்டி டையூரிட்டிக் ஹார்மோன் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக செக்ரேட் ஆயிடும். ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக வாட்டர் ரிட்டன்ஷன் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் ஆஸ்மோலாரிட்டி டிக்ரீஸ் ஆகும். ஓகே, அடுத்தது நெஃப்ரோஜெனிக் டயபெட்டிஸ் இன்சிபிட்டஸ் அப்படின்னா என்னன்னா அந்த ரீனல் டியூபல் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டி டையூரிட்டிக் ஹார்மோனுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ண முடியாது, ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது, அதனால தான். ஸோ அதனால பேஷண்ட் வந்து பாலியூரியா போயிட்டே இருக்கும். இதைத்தான் நம்ம நெஃப்ரோஜெனிக் டயபெட்டிஸ் இன்சிபிட்டஸ் நம்ம சொல்கிறோம். அடுத்து பார்ட்டர் சிண்ட்ரோம். இது ஒரு ஜெனரிக் டிசார்டர். எங்கே நடக்குன்னு என்ன ஆகும்னா திக் அசெண்டிங் செக்மெண்ட்டில் டிஃபெக்ட் இருக்கும். ஸோ அப்போ அது டிஃபெக்ட் இருந்ததுனாவே என்ன ஆகும்னா சோடியம் அண்ட் வாட்டர் ரீஅப்சார்ப்ஷன் வந்து டிக்ரீஸ் ஆகும். இட் காஸ் டிக்ரீஸ் சோடியம் அண்ட் வாட்டர் ரீஅப்சார்ப்ஷன். ஸோ ஆட்டோமேட்டிக்காக அது டிக்ரீஸ் ஆச்சுனாவே லாஸ் ஆஃப் சோடியம் அண்ட் வாட்டர் இருக்குது. நிறையா சோடியம் அண்ட் வாட்டர் வந்து யூரின் வழியாக போய்கிட்டே இருக்கும். ஓகேவா? புரிஞ்சுதா? ஸோ சோடியம் அண்ட் வாட்டர் ரீஅப்சார்ப்ஷன் குறையுது. ஸோ ரீஅப்சார்ப்ஷன் நடக்கலைன்னா எல்லாமே யூரின் வழியாக பாஸ் ஆகி வேஸ்ட்டாக போகும், சோடியம் அண்ட் வாட்டர். அதை தான் நம்ம பார்ட்டர் சிண்ட்ரோம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இன் திஸ் கிளாஸ் we discuss in detail about the concentration of urine. Okay, thank you.